வாழ்க்கையில் உங்களை தூக்கி விடுற ஏனினா அது நீங்கள் கும்பிட்ற இயேசுநாதர் மட்டும்தான். அவருக்கு உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு வரங்கள் கூட தேவையில்லை. அவர் வலது கரம் தான் உங்களை உயர்த்தும். ஆமென். There will be a peace of mind. ஏன்னா உங்களுடைய எல்லா விதமான திட்டங்களும் எல்லா விதமான பிளானும் ஆல்ரெடி இட் இஸ் டெஸ்டைன்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய பிளானில் இல்லை, என் சுய புத்தியை சாராமல் நான் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். அதனால் எனக்கு நடக்கிறது தானாக என்ன செஞ்சிடும், நடந்துடும். அதனால் நான் பொய் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் நான் யாரையும் ஏமாற்ற வேண்டியதில்லை. நிறைய பேரை பார்த்துட்டேன், நல்லா படிச்சிருப்பாங்க, ஊரை எப்படிலாம் ஏமாற்றணுன்ற புக்கே எழுதலாம். நீங்கள் அவங்க கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் நம்பி ரிசர்வ் பேங்கை கொள்ளையடிக்கலாம். ஏன்னா ரொம்ப தெளிவானவன் சார். நீங்கள் இப்படி பேசி முடிச்சுட்டு போன பிறகு அந்த என்னடா முதுகெலும்பை காணவே உருவிட்டு போயிருப்பாங்க. இப்படி ஆளை நான் பார்த்துருக்குறேன். நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போதே நின்றுக்கிட்டு இருக்கும்போதே என்னை இன்னொருத்தட்டு விலை பேசி விற்றுட்டு போயிடுவாங்க. நான் கிளம்புவேன், அவர் சொல்லுவார் எங்கே கிளம்புறீங்க, உங்களை இப்போ தான் விற்றுட்டு போனாருன்னு. இப்படிலாம் அந்த உலகத்தில் இருக்காங்க. சரி, எனக்கு கொஸ்டின் என்னென்னா, இவ்வளவு திட்டங்கள் போட்டு தீர்மானம் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் மேலே வந்திருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை. நல்ல படிப்பு, நல்ல அறிவு, 3-4 லாங்குவேஜ் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்ம செட்டில் ஆகிட்டோம். அதான் நான் சொல்ல வரேன். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, ஒருவேளை தேவ கிருபையினால் இந்த வார்த்தையை என்னைக்காச்சும் அவர்கள் காதுகளுக்கு போட்டோம். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தூக்கி விடுற ஏனினா அது நீங்கள் கும்பிட்ற இயேசுநாதர் மட்டும்தான். அவருக்கு உங்களை மேலே கொண்டு வர்றதுக்கு வரங்கள் கூட தேவையில்லை. அவர் வலது கரம் தான் உங்களை உயர்த்தும். ஆமென். பாஸ்டர் ஸ்மித்தில் தான் பார்த்தோம், வரங்கள் அல்ல, வலது கரம் தான் உயர்த்துது. அதை காட்டுறதுக்கு தான் பில்லுகிற மாதிரி ஆளெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஒரு தலைவலியை கூட அவர் சுகப்படுத்தினதில்லை, ஒரு தலைவலியை கூட குணப்படுத்தினதில்லை அவர். ஆனால் வேர்ல்டு நம்பர் 1 மினிஸ்டர் ஆஃப் காட். என் அன்புக்குரியவர்களே, ஸோ நான் மேலே வரணும்னா நான் ரூட் போடுறேன் பாருங்க. எனக்கு நல்ல வரங்கள்லாம் இருந்தால் என் மினிஸ்ட்ரி வளர்ந்துடும். இல்லை நம்பர் கூடனா ஏன்னா காணிக்க கூடிடும், தப்பு. நம்பரே கூடாமல் காணிக்க மட்டும் கூட வைக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம். உனக்கு 10 ரூபா நோட்டு 1000 நோட்டு வேணுமா, 2000 நோட்டு 100 நோட்டு வேணுமா? நம்பர் வேணா அதை வாங்கிக்க. நீ நல்லா தெரிஞ்சுக்காங்க, நம்பர்ஸு வரங்கள் இது எல்லாம் நல்லது, விரும்பலாம். ஆனால் உங்களை உயர்த்துவதற்கு அது மட்டும்தான் வழிகள் என்று நீங்கள் நினைத்தால் தவறு. இது எதுவுமே இல்லாமல் தேவன் உங்களை உயர்த்த முடியும். ஏனென்றால் அவரே ஏணியாய் இருக்கிறார், அவரே தலை சாய்க்கும் கல்லாய் இருக்கிறார். அவரை நம்புங்க. எந்த பிளானும் போடாதீங்க. ரொம்ப துன்மார்க்கனுக்கு விரோதமாக, நீதிமானுக்கு விரோதமாகவோ அல்லது உங்கள் லைஃப்லேயே நீங்கள் உட்காந்து யோசித்து இழைத்து போவது இதெல்லாம் விட்டுருங்க. நீ ஃப்ரீ ஆயிருங்க. நீங்கள் கும்பிட்ற கடவுள் யாருன்னா ஏணி. ஆமாம், ஹல்லேலூயா. அதை நம்பி வாணி.